இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த இயேசு என்னைக்குமே மாறவே மாட்டார். எதை சொன்னாரோ அதை தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு சொன்னாரு, இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, என்னுடைய சமாதானம் உன்னோடு கூட இருக்கும், அது உன்னை விட்டு விலகாது, அது மாறவே மாறாதுன்னாரு. இன்றைக்கு உடைய எந்த பிரச்சனையின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துனுடைய விலையேறப்பெற்ற சமாதானம், அந்த சமாதானத்தை எப்படி உனக்கு தந்திருக்கிறார் தெரியுமா? அவர் அந்த சிலுவையில போராடி ஜெயிச்சுட்டு திரும்ப உயிரோடு எழுந்து வந்து பூட்டப்பட்ட அறைக்குள்ள அன்றைக்கு கலங்கி இருந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டவங்க அடுத்த ஒரு சில நாட்கள்ல கலங்கி இருக்கிற நடுவில் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், நான் உங்களை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்றார். அதே இயேசு இன்றைக்கு இந்த நேரத்தில் நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, the same peace is with you that has never departed from your life. உன் வாழ்க்கையை விட்டு அது விலகவில்லை. அந்த விசுவாசம் உன்னோடு கூட இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். சில அதிர்வுகள், சில அலைகள், சில சோதனைகள், உன் சரீரத்தை ஆட்டுகிற சில வியாதிகள் வந்தாலும் இன்னைக்கு நீ உன்னை தொட்டு சொல்லு, நான் நம்புற இயேசு என் கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகவில்லை, அந்த இயேசு எனக்கு உதவி செய்கிறார், அவர் எனக்கு சகாயர். ஒரு மனுஷனுடைய பயமுறுத்தல் வந்தா இன்னைக்கு சொல்லுங்க, இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இயேசு என் கூட இருக்கிறார். இந்த மனுஷனுடைய பயமுறுத்தல் அல்ல, இயேசு எனக்கு உதவி செய்கிறவர் இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார்னு சொல்லிக் கொண்டிருங்க. கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், நீ அற்புதத்தை பார்ப்பாய்.